இந்த ஹலால் தடை என்று ஊபியில் ஒரு தடையை கொண்டு வந்தாங்க. அது சம்பந்தமாக ஜீவா டுடேயில் வந்து நம்மள்கிட்ட ஒரு இன்று அதாவது பேட்டி எடுத்து போடும்போது அதில் பல விஷயங்கள் நம்ம சொல்லி இருந்தோம். அதில் என்ன விஷயம் சொல்லியிருந்தோம் என்று கேட்டால், இந்த ஹலால்ங்கிற ஒரு பித்தலாட்டம், ஹலால் சர்டிஃபிகேட் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவாக விளக்கி இருந்தோம். அதில் இன்னொரு விஷயத்தையும் விளக்கணும். அந்த ஹலால்ங்கிறது என்னென்று கேட்டால், பொதுவாக அது மாமிசங்களுக்கு தான் அந்த ஹலால் பிரச்சனையே வருகிறது. வேறு விஷயங்களில் மக்கள் வந்து ஹலாலை பார்க்கறது கிடையாது. மாமிச உணவுகளுக்கு ஹலாலை பார்க்குறாங்க. அப்போ மாமிச உணவு எப்போ ஹலாலாகும் என்று சொன்னால், ரெண்டு விஷயத்தினால தான் ஹலால். அதாவது சில பிராணிகள் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு, சில பிராணிகள் ஹராம்னு ஆக்கப்பட்டதை கழிச்சிருங்க. ஹலால் என்று ஆக்கப்பட்ட ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம், மானு, முயல், இதுகளெல்லாம் நம்ம ஹலால் என்று அனுமதிக்கப்பட்ட பிராணிகள். ஆனால் அந்த பிராணிகள் ஹலாலா இருந்தாலும் அது உண்பதற்கு எப்போ ஹலால் ஆகும் என்று கேட்டால், அதில் ரெண்டு காரியம் நடக்கணும். என்ன ரெண்டு காரியம் நடக்கணும்? அது அறுக்கப்படணும். அந்த தொண்டை குழியில் என்ன செய்யணும்? அறுக்கப்பட்டு, எந்த அளவுக்கு அறுக்கப்படணும் என்றால், உடம்பில் உள்ள ரத்தங்கள் எல்லாம் பீச்சு அடித்து வெளியேற்றப்படணும். அந்த மாதிரி அப்படி வந்தாதான் அந்த பிராணி வந்து ஹலாலாகும். ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், அப்படி அறுக்கிற நேரத்தில் பிஸ்மில்லாஹி என்றோ பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்றோ சொல்லி தான் அறுக்கணும். பிஸ்மில்லா சொல்லாம கரெக்டா அறுக்கிறாரு, பிஸ்மில்லா சொல்லல, அப்படிப்பட்ட ஒரு அறுப்பு நடந்திருக்குமே ஆனால் அது ஹலால் ஆகாது. இதுதான் ஹலாலுடைய முக்கியமான அளவுகோல். அப்ப மாமிசத்தை இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் இந்த ஹலால் சான்றிதழ் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது வந்து பித்தலாட்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, உண்மை நினைக்கிறீங்களா? எப்படி பித்தலாட்டம் வரும்? ஒவ்வொரு பிராணி அறுக்கப்படும் போது அவன் பிஸ்மில்லா சொல்றானா நீங்க பார்க்கணும். 1000 பிராணிக்கு சேர்த்து ஹலால் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஹலால்ங்கிற இண்டிவிஜுவல் ஒன்று தனித்தனியான ஒரு விஷயம். இந்த மாட்டை அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்தாரு அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்படி வந்து நீங்கள் செய்வது கிடையாது. என்ன செய்யறீங்க? ஒரு நிறுவனத்தை நம்பி நீங்க ஹலால்னு சர்டிபிகேட்டை கொடுத்துடுறீங்க. அவன் அறுத்தாலும் உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி அடிச்சு சாவடிச்சாலும் தெரியாது, அவன் பிஸ்மில்லாவெல்லாம் சொல்ல மாட்டான், அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க என்ன செய்யறீங்க? இந்த ஆடு மாடு ஓட்டம் ஹலாலுங்கிறத வைத்துக்கொண்டு நீங்க ஹலால் சர்டிபிகேட்டை வியாபாரத்துக்காக வேண்டி கொடுக்குறீங்க என்பதுதான் நம்முடைய பிரதானமான ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருந்தோம். அதுக்கு என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒருத்தர் வந்து ஒரு வீடியோவில் பதில் போட்டிருக்கிறார். என்ன பதில் போட்டிருக்காருன்னு கேட்டா, அதான் இந்த ஜீவா டுடேல இதெல்லாம் நம்ம விரிவாக விளக்க முடியாது. அவங்க 20 நிமிஷம் 25 நிமிஷம் போடக்கூடிய நிகழ்ச்சி தான் நடத்துவாங்க. அதில் போயிட்டு நம்ம விவரமாக பேசுறதுக்கான ஒரு சேனலாக அவங்க நடத்தவில்லை. விவரமாக பேசுறாருன்னா நம்முடைய சேனல்ல தான் நம்ம நடத்தணும். நம்ம இந்த ஹலால்ங்கிறது வந்து எப்படி பித்தலாட்டம் என்பதை வந்து ஜீவா டுடேயை பார்த்தவர்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய உணவுங்கிற தலைப்புல பேசணும்ல, அதுல இந்த ஹலால்ல என்னென்ன பித்தலாட்டம் நடக்குது அப்படிங்கிறத விளக்கி இருக்கிறோம். அனைத்து விஷயங்களையும் விளக்கி இருக்கிறோம். விளங்குதா? ஆடு மாட்டில் ஹலால் எப்படி பித்தலாட்டம் இருக்குது, மருந்துல ஹலால் பித்தலாட்டம் அப்படின்னு எதுல எல்லாம் பித்தலாட்டம் பண்றாங்க, அது எப்படி பித்தலாட்டமா இருக்குது என்பதெல்லாம் மிக விரிவாக விளக்கி இருக்கும். அது பார்க்கலவங்க இந்த மறுப்பு போட்டவர்கள் ஜீவா டுடே பார்த்தாங்களே தவிர அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இது குறித்து நம்ம அதை விளக்கி இருக்கணும். அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு சேனல்ல வந்து இந்த ஹலாலை பத்தி உளறி வச்சிருந்தாரு, அதுக்கு மறுப்பாக 2வது வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த ஹலால் சம்பந்தமாகவே ரமலான்ல ஒண்ணு, அதுக்கு அடுத்த மாசம் ஒண்ணு போட்டிருக்கிறோம். எல்லாமே விரிவான வீடியோக்களை போட்டு விளக்கி இருக்கிறோம். இதுல வந்து அப்படி விரிவான விளக்கல, சும்மா சம்பந்தத்தை ஷார்ட்டா சொல்லியிருக்கிறோம். அதுக்கு என்ன செய்யறாருன்னா, அவர் மறுப்பு என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது வந்து இது அரசாங்கத்தில் துபை இஸ்லாமிய நாடுகளில் வந்து ஹலால் என்பது கட்டாயம் கிடையாது, அது ஹலால் இல்லாத பொருளையும் அந்த நாட்டில் இறக்குமதி பண்ணலாம் என்று நான் சொன்னேன். அதுக்கு மறுப்பு சொல்றவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் சொன்னதையே தான் அவரும் சொல்றாரு. அதாவது ஹலால் என்று பன்றிலாம் வரத்தான் செய்கிறது, ஆனால் ஹலால்னு போட மாட்டாங்கிறார். ஹலால்னு போடுவாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஹலால் போடாட்டாலும் அங்கே இறக்கலாம், பன்றி இறக்கலாம்னா ஒரு மாட்டை கூட ஹலால் இல்லாத கூட இறக்குறதுக்கு அந்த நாட்டில் எந்த தடையும் இல்லை. வந்து இறக்குமதி செய்தா அப்படின்னா பன்றிக்கறியை ஏன் ஹலால்னு சொல்ல போறாங்க, இல்லைன்னு சொல்ல போறாங்க. இப்ப எல்லா இடத்துலையும் நான் முஸ்லீம்ங்கிற போர்டு போட்டு தான் அந்த கடைகள் இருக்கும். ஒரு சில சூப்பர் மார்க்கெட்ல கறிகள் கிடைச்சா கூட அங்க வந்து நான் முஸ்லிம்ஸ்னே போட்டிருக்கோம், நீங்க உள்ள நுழையாதீங்க. ஆக அது வந்து இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தி தான் நமக்கு தர்றாங்க பொருளை.
நம்ம எதை விரும்புகிறோமோ அதை இப்போ சாப்பிட்டுக்கலாம். அதில் எந்தவித போலியும் இருக்காது அப்படிங்கிறத அரசாங்கங்கள் உறுதிப்படுத்தி தான், அதாவது மத்திய கிழக்கு அரசாங்கங்கள் உறுதிப்படுத்தி தான் நமக்கு. அப்போ ஹலால்னு போடுவதற்கு அவங்க சில கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஹலால்னு வைப்பதாக இருந்தால் அதுக்கு ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறாங்கன்னு அவர் ஒரு சில ஆதாரங்களை காட்டுறாரு, வெப்சைட்டை காட்டுறாரு. அவங்க என்ன செய்வாங்க, எப்படி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, எப்படி கவனமா இருப்பாங்கன்னு அந்த நிறுவனத்தை வந்து பில்டப் கொடுத்தவர் பேசுகிறார். அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் தேவையான பகுதியில மட்டும். ஆனா அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா, இது வந்து ஃப்ராடு பித்தலாட்டம் என்பது அவரே ஒத்துக்கிறார் மறைமுகமா. எப்படி ஒத்துக்கிறாரு என்று கேட்டால் அவர் சொல்றாரு, அதுல இந்த நிறுவனங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து துபாய் அரசாங்கம் கொடுக்குது. சும்மா வந்து இறக்குமதியெல்லாம் அப்படிலாம் இவங்க போய் கேட்டு அவங்க யார்கிட்ட சொல்கிறாங்களோ அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்குறதெல்லாம் முடியாது. அதுக்கு வந்து சில சான்றுகள் இருக்குது. நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரின்னு வச்சுருந்தாங்கன்னா ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் அந்த மினிஸ்ட்ரிக்கே பேர் வச்சுருக்காங்க. சும்மா வந்து கண்ணை மூடிட்டு யார் வேணாலும் அவங்ககிட்ட வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியாது. இறைச்சியை வந்து கழுத்து ஹலால் படிலாம் இருக்க மாட்டாங்க, கம்பை வச்சு அடித்து மண்டையில் அடித்து சாவடிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஹலால் அல்லாத முறையில் தான் வந்து இறைச்சிகள் வந்து தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுது அப்படிங்கிறாரு. அப்படி சொல்ல போனால் நாங்கள் அந்த ஃபுட்டை தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் அதில் வருது. ஆனால் அறுக்கும்போது பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு அறுத்த பின்னாடி அந்த உணவு வந்து சரியான முறையில் தான் அறுக்கப்பட்டுதா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதனால் அறுக்கும்போது பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு அறுத்த பின்னாடி அந்த உணவு வந்து சரியான முறையில் தான் அறுக்கப்பட்டுதா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதனால் அறுக்கும்போது பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துட்டு அறுத்த பின்னாடி அந்த உணவு வந்து சரியான முறையில் தான் அறுக்கப்பட்டுதா அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டு தான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதனால் அப்போது பரிசோதிக்கும் போது மட்டும் சரியாக இருப்பாங்க, மற்ற நேரத்தில் அறுக்க மாட்டாங்க, அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வருமையானால் அதற்கும் வந்து நம்ம வந்து டெக்னாலஜியை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சகோதரர் பிஜே புரிஞ்சுக்கணும். அதாவது அறுக்கிறாங்கல்ல, ஒவ்வொன்றும் அறுக்கும் பொழுது அதை நம்ம கண்காணிக்காவிட்டாலும் அவங்க முறையாக அறுக்கவில்லை என்று சொன்னாலும் பிறகு அதை அந்த இறைச்சியை சோதனை செய்து அது முறையாக அறுக்கப்பட்டதா என்று கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறார். அது ஆட்டை வந்து ஒரு மாட்டை அறுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அறுக்கும் போது நம்ம பார்க்காவிட்டாலும் அடிச்சு சாவடிச்சான்னு சொன்னா வேற மாதிரி அறுத்தான்னு சொன்னா அதை வந்து சோதித்து கண்டறியக்கூடிய தொழில்நுட்பம் வந்து விட்டதுன்னு சொல்றாரு. அந்த சோதனைக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி சோதனை? அந்த சோதனையில வந்து இது அறுக்கப்பட்டது இது அறுக்கப்படாதுன்னு கண்டுபிடிப்பதற்கு உள்ள அந்த சோதனைக்கு பேர் என்ன மாதிரி அதை சோதிப்பாங்க. சோதிச்சு என்ன மாதிரி வந்தா அறுக்கப்பட்டது முடிவு பண்ணுவாங்க, எந்த மாதிரி வந்து அதை பத்தி ஒண்ணுமே இல்லை, சும்மா விட்டு அடிக்கிறார். அவரா சொல்றாரு, புரிந்து கொள்ள வேண்டும். முறையாக அவங்க அறுக்கல என்று சொன்னா அந்த இறைச்சியை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்துவிட்டது என்பதை பிஜே புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்றாரு. அந்த தொழில்நுட்பத்தை நீங்க உலகத்துக்கெல்லாம் புரியுற மாதிரி விளக்குங்க பார்ப்போம். சரி, அதே நேரத்தில் வந்து பிஸ்மில்லா சொன்னானா இல்லையாங்கிறத கண்டறியறதுக்கு தொழில்நுட்பம் என்ன இருக்கு? மாட்டை அறுத்திருக்கு, அந்த மாடு பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டதா பிஸ்மில்லா சொல்லாம அறுக்கப்பட்டதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கதா தொழில்நுட்பம் இருக்குதா? ஒரு தொழில்நுட்பமும் இல்லை. அப்ப என்ன செய்யறாருன்னா, நம்ம கேள்வி என்னன்னு கேட்டா, அரபு நாட்டில் உள்ளது பாதிக்குது, எங்களை எல்லாம் அது பாதிக்குதுங்கிறாரு. பாதிக்கத்தான் செய்யணும். அவன் ஏமாத்தினான், ஹராம வந்து உங்களை ஹராண்டு விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்து வச்சிருக்கிறான். அப்ப நீங்க ஹராம சாப்பிடாம இருப்பதற்கு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இறைச்சி வந்து உங்களுக்கு இந்த துபாயிலேயோ அரபு நாடுகளில் விற்கப்படுற அந்த இறைச்சி அறுக்கப்படும் போது பிஸ்மில்லா சொன்னான் என்பதற்கு அதுக்கு ஆதாரம் இருக்காதுல. ஒரு நிறுவனம் ஹலால்னு சொல்லி இருக்கிறான், அந்த நிறுவனத்தில் ஆள் நியமித்து ஒவ்வொரு மாட்டையும் அறுக்கிறதுக்கு இவன பக்கத்தில் சாட்சியா இருந்து அப்படி உறுதிமொழி பண்ணி தான் அந்த சாட்சி ஹலால் கொடுக்குறானா? நிறுவனத்துக்கு ஹலால் சர்டிபிகேட்டை கொடுத்துட்றாங்க. அந்த நிறுவனம் என்ன மாதிரி செஞ்சாலும் அவன் அதுலயே அவரே சொல்றாரு, அந்த பேசுறவரை மறுப்பு சொல்றவரை சொல்றாரு, அதுக்கு நான் காலக்கெடு வச்சிருப்பாங்க, 1 வருஷத்துல முடிஞ்சிடும். அது ஏன் 1 வருஷத்துல முடியுது? அதாவது காலக்கெடு உள்ள லைசன்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா விளைக்கணும். துபாயில உள்ளதை அவர் சொல்றாரு, இந்த இணையதளங்களை பாருங்க எத்தனை நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அனுமதி தான் கொடுத்திருக்கிறான், கட்டாயமாக்கல. ஏன்னா யாராவது நான் ஹலால் சர்டிபிகேட் நான் கொடுக்கணும்னு சொன்னா அந்த நிறுவனத்தை பரிசீலனை பண்ணி அவன் பர்மிஷன் கொடுக்கறானே தவிர ஹலாலா இருந்தா மட்டும்தான் இறக்கணும் என்று எந்த சட்டமும் இல்லை. ஆனா ஹலால்னு போட்டலாமான்னு கேட்டா அந்த நிறுவனத்துடைய ஹலால் சர்டிபிகேட்டை துபாய் ஏத்துக்கிறாங்கிறீங்க. சரி, ஏத்துக்கிறான். அந்த துபாயில உள்ள அந்த கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான் அப்படி இருப்பாங்கிறீங்களே, அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிற கவர்மெண்ட் வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்தானா என்பதை கண்டறிகிறதுக்கு அந்த ஸ்ட்ரிக்டான ரூல் என்ன வச்சிருக்கான் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரூலும் கிடையாது. அப்ப உண்மை அதுதான். உண்மை இங்கிருந்து இறக்கப்படுற இறைச்சிகள் வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படுவது கிடையவே கிடையாது. அதை ஹலாலுங்கிறாங்க.
அப்ப நீ அல்லாஹ் ஹராமாக்குனதை வருமானத்துக்காக வேண்டி நீங்க ஹலால்னு கொடுக்குறீங்க. அது ஜம்மியத்துல் உலமா தான் கொடுக்குதுன்னு வேற சொல்லிக்கிறாரு. ஜம்மியத்துல் உலமா கொடுக்குற எங்களுக்கு தெரியும். அந்த 5 நிறுவனம் நான் சொல்லும்போது அதில் ஒன்று ஜம்மியத்துல் உலமான்னு எனக்கு தெரியும். நம்ம அதையெல்லாம் அங்கே சொல்லலை. ஒரு நிறுவனத்தை நம்ம ஆக்கி சொல்ல வேணாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜம்மியத்துல் உலமாவும் திட்டு போயிடுவோம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஜம்மியத்துல் உலமா வந்து கொடுத்தான்னா அறுக்கப்படுறதுக்கு சாட்சி தேவையில்லையா, பார்க்க தேவையில்லையா? ஜம்மியத்துல் உலமா கொடுக்குறான்னு பார்க்கறத விட எப்படி ஜம்மியத்துல் உலமாவும் கொடுக்குறான், வேற சில நிறுவனங்களும் கொடுக்கிறார்கள். என்ன மாதிரி நீ கொடுக்குற? இது ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிறவன் வந்து என்ன மாதிரி கொடுக்குறன்னு கேட்டா, ஒவ்வொரு மாட்டையும் இவன் ஒரு ஆளை நியமிக்கணும். இந்த ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அவர்களை ஒரு ஆளுமை அங்க நியமிக்கணும். அவங்க ஒவ்வொரு மாட்டையும் அறுக்கிறத பார்க்கணும், அவளையும் கண்காணிக்கணும். இப்படி கண்காணித்து எங்க முன்னிலையில் தான் அது அறுக்கப்படுகிறதுன்னு சொல்லி நீ சர்டிபிகேட் கொடுத்தியா? இல்ல, காலக்கெடு போட்டு கொடுக்கணும். உனக்கு 1 மாசத்துக்கு ஹலால் சர்டிபிகேட், 1 மாசத்துக்கு என்ன இலவ செஞ்சாலும் ஹலால். அப்ப இதான் ஹலாலா? ஹலாலுங்கிற நீ என்ன பாக்குறீங்கன்னா, முதல் கண்டிஷன் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் சொல்லி அறுக்கணும். சொல்லி அறுத்தாங்கிறதுக்கு என்ன ஏற்பாடாவது எவனுடைய ஹலால் சர்டிபிகேட்லாம் இருக்குதா? அப்ப ஏன்டா உங்களுக்கு தெரியாத உன்னை என்ன ஹலாலுங்கிறீங்க? ஹலால் சர்டிபிகேட் நீ கொடுக்கணும். முதல்ல அறிய வேண்டியது என்ன, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்தானான்னு தானே பார்க்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுத்தானான்றதை பார்க்காம என்ன செய்யறாங்க, ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க என்று சொல்றோம். துபாய் இப்படிப்பட்ட அரசாங்கம், துபாய் எப்படிப்பட்ட விளக்கண அரசாங்கம்னு பேசினா அசிங்கமா போயிடும். விளங்குதா? ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க, எல்லாம் கண்டிஷனா இருப்பான். தரக்கட்டுப்பாடுல வேண்டா இருப்பான். ஹலால் விஷயத்துல கரெக்டா இருப்பானா? அவனுக்கு மார்க்க பேணுதல் விஷயத்தை பேணக்கூடிய ஒரு நாடாது இல்ல. இஸ்லாமிய அடிப்படையில் நாசமாக்கி மேற்கத்திய கலாச்சாரத்துல பூந்து விளையாடக்கூடிய ஒரு நாட்டில் உள்ளவனுக்கு என்ன மார்க்கப்பட்டு இருக்கு? அவன் வேற வேற சோதனை கிருமி இருக்கா அது இருக்கான்னு அந்த விஷயங்களை சோதிக்கிறதுல வேணா தரக்கட்டுப்பாடு வச்சிருக்கலாம். அது எத்தனை ஐரோப்பிய நாடுகள்லையும் இருக்கிறது. மார்க்க பேணுதல் உள்ளவனாக அவன் இருந்தானே, ஆனால் இதை கொடுத்திருக்க மாட்டான். அதே மாதிரி இந்த ஜம்மியத்துல் உலமாவுக்கு மார்க்க பேணுதல் இருக்கும் என்று சொன்னால் காசுக்காக இந்த சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஜம்மியத்துல் உலமாவா இருந்தாலும் சரி, வேறு எவனா இருந்தாலும் சரி, நீ எப்படி இதை கொடுத்தாய்? ஒரு நிறுவனத்துக்கு இந்த நிறுவனம் இறைச்சி அறுக்கக்கூடிய இறைச்சிகள் ஹலால்னு சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு நீ எப்படி கொடுப்ப? அந்த நிறுவனத்திற்கு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கணுமா? குறிப்பிட்ட ஒவ்வொரு மாட்டுக்கும் கொடுக்கணுமா? ஒவ்வொரு மாடும் தனித்தனியான பொருளா, கூட்டா உள்ள பொருளா? தனித்தனியான ஒன்று தானே. ஒவ்வொன்றுக்கும் அது சொல்லணுமா? இல்ல 10 மாடு இருக்கு, 9 மாடுக்கு பிஸ்மில்லா சொன்னா ஒரு மாட்டுக்கு சொல்லணும்னா அது ஹராம் ஆயிரும்ல. அப்ப வந்து எல்லா ஒவ்வொரு மாடுகள்லையும் அது பேணப்படணும். அப்படி இருக்கும்போது பேணப்படுவது இல்லைன்னும் பொழுது அங்க உள்ள முஸ்லிம் மக்களை நம்பி ஏமாத்தி வியாபாரம் பண்றதுக்கு தானே இந்த சர்டிபிகேட்டை வந்து நீங்க அந்த நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. சம்பாதிக்கிறது தானே கொடுக்குறீங்க, ஹராம தானே கொடுக்குறீங்க. உங்களுக்கு அது கார்பரேட் வருமானது. ஹலால் சர்டிபிகேட் மூலமாக பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அந்த கோடிகள் புரளுகிற காரணத்தினால யோகி வந்து தீவிரவாதத்துக்கு பயன்படுதுன்னு சொல்ற அளவுக்கு பணம் குவியுது. ஆனா தீவிரவாதத்துக்கு கொடுக்குறாங்க என்பது நானே மறுத்தான் பேசியிருக்கேன். அதுல விளங்குதா? அப்படி இந்த நிறுவனத்துக்கு மேல ஒரு பகை இருந்து அதை சேர்த்து சொல்லியிருக்கலாம். ஆமா, தீவிரவாதத்தான் செயல்படுறாங்கன்னு சொல்லி அது இல்லைன்னு நம்மளே மறுத்திருக்கிறோம். அப்ப ஆனா இதுல முக்கியமா அவர் என்ன வாதம் வைக்கிறார் கேட்டா, அப்படியே அவர்கள் வந்து அவர் நிரூபிக்கவே இல்லை. அவருக்கு என்ன சொல்றாரு, அப்படியே உங்க முறைப்படி அறுக்காமல் இருந்தாலும் அந்த இறைச்சியை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் வந்து விட்டதுன்னு சொல்றாருல, அங்கதான் கள்ளத்தனம் இருக்குது. இது பொய் தானே? என்ன தொழில்நுட்பம் இப்படி இருக்கிறது? ஒரு இறைச்சி அறுக்கப்பட்டது சோதனையில வந்து அதுல என்னென்ன கலந்திருக்குன்னு காட்டமே தவிர அதுல என்னென்ன மாதிரி அவன் அறுத்தாங்கிறது தெரியுமா? அது பிஸ்மில்லா சொன்னாங்கிறது அதுல தெரியுமா? அப்ப வந்து அந்த அறுக்கா விட்டாலும் தெரியும்னு சொல்வது என்ன விளங்குதுன்னு கேட்டா, அந்த என்னுடைய அந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. நீ அறுக்கும்போது பாத்தியா, ஒவ்வொரு மாட்டையும் பார்த்து நீ சாட்சி சொன்னியா, அப்ப எப்படி இந்த ஒட்டுமொத்தமாக ஹலால்னு சொல்றேன்னு ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதுக்கு பதில் என்ன பதில் என்று கேட்டால், அப்படி அவர்கள் செஞ்சாலும் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப துபாயில கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது அந்த நிறுவனத்துக்கு பேர் என்ன, அந்த சோதனைக்கு பேர் என்ன, அதெல்லாம் சொல்லு பார்ப்போம். அப்படி ஒன்னே கிடையாது. ஏழல் உலகத்துல கண்டுபிடிக்க ஏழல். அது இப்படியே ஏதாவது அறுக்கிற முறையை வச்சு கண்டுபிடிச்சா கூட அது பிஸ்மில்லா சொல்லி அறுத்தானா பிஸ்மில்லா சொல்லாம அறுத்தானாங்கிறத கண்டுபிடிக்க இயலுமா? கண்டுபிடிக்க இயலாது. அப்ப எதை வச்சு நீ ஹலால் சர்டிபிகேட் கொடுத்த? ஒண்ணு கண்டுபிடிக்க என்றால் கூட நீ கொடுக்க ஒத்துக்கலாம், பிறகு நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அப்படியும் பண்ணவே இல்லை. அப்ப அந்த ஹலால் சர்டிபிகேட்டுங்கிறது எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டா, ஒரு நிறுவனத்தை மையப்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த நிறுவனம் எதை ஏற்றுமதி பண்ணாலும் அது ஹலால் தான். அந்த நம்பரை போட்டுக்கிடுவான். எவ்வளவு நாளைக்கு?
எவ்வளவு நாளைக்கு நிர்ணயிச்சு கொடுக்குறாங்களோ அவ்வளவு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு போட்டுக்க, அடுத்த மாசத்துக்கு கொடுக்க பணம் கட்டி மறுபடியும் சர்டிபிகேட் வாங்கணும், அல்லது ஒரு வருஷத்துக்கு போட்டுக்க. இப்படி ஒரு காலக்கெடுவோட கொடுத்தாலே கள்ளத்தனம் தானே அது. பொருளுக்கு கொடுப்பாது, என்ன காலக்கெடு போட்டு கொடுக்குறப்ப அந்த ஒரு வருஷத்துல என்ன ஒன்னாலும் செய்யலாம்ல அவன். அதனால மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகளில் வாழக்கூடியவர்கள் இந்த ஹலால்னு போட்டிருக்கிறத நம்பி நீங்க சாப்பிட ஹராம். அது ஹலால் விற்கப்படுற துபாயில விற்கிற இறைச்சியா இருந்தாலும் சரி, ஹலால் என்ற சீல் வச்சிருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷா அறுத்து கொண்டாந்து அங்க தர்றாங்கல்ல, அந்த மாதிரி கடைகள்ல விற்கிறது ஹலாலான அறுத்தான் கொண்டு வருவாங்க. அது இல்லாம இறக்குமதி செய்யப்பட்ட விஷயத்துக்கு ஹலால் குத்திருப்பானேயானால் அது காசு வாங்கி கொண்டு ஹராம் என்று தெரிந்து கொண்டு ஹலால் என்று சர்டிபிகேட்டோட வர்ற உணவு தானே தவிர அது ஹலால் கிடையவே கிடையாது, சாப்பிடக்கூடாது, ஹராம் தான் அது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் மூலம் ஹராமாக்கி இருக்கிறான். ஒமா உஹில்ல லிஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் எதுல கூறப்பட்டது அதை மட்டும் சாப்பிடுங்கிறான் அல்லாஹ். சாப்பிடுற கண்டிஷன் என்னது? மிம்மா துக்கிர இஸ்முல்லாஹி அலைஹி, அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறிப்பட்டு அறுக்கப்பட்டாலே தவிர நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும் போது முதல் கண்டிஷனே எந்த இறைச்சிலையும் கிடையாது. நேரடியாக அங்க உள்ள கசாப்பு கடையில் அறுக்கிறான அந்த இஸ்லாமிய நாடுகள்ல அதுக்கு வேண்டாம், அந்த பிஸ்மில்லா சொல்லி அறுக்கலாம், நம்ம நேரடியாக பார்க்கலாம், வெளிப்படையா வச்சு செய்யறோம். அதை தவிர மற்றதுக்கெல்லாம் இதை பெரும்பாலும் காபிரான நிறுவனங்கள் தான் இதை ஏற்றுமதியெல்லாம் பண்றாங்க. அவனுக்கு பிஸ்மில்லா விளவுந்திரிய காசு தான், காசு வாங்கிட்டு தான் சர்டிபிகேட்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம். அது மாதிரி லட்சத்தீவுல எல்லாம் அந்த மாதிரி அவனே கூட தடுத்து வச்சிருக்கான். அதுக்கு என்ன செய்யறாரு? லட்சத்தீவுல எல்லாம் தடுத்ததுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாதுன்னு மறுப்பு சொல்றாரு. சொல்லிவிட்டு அடுத்த ஒரு நிமிஷத்துல அதுக்கு ஏன் தடுத்திருக்கிறான் என்ற நம்ம காரணம் கேட்கும் பொழுது அவங்க இப்படி ஒரு காரணம் சொல்றாங்க. முதல்ல தடுக்கிறது நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது there is no evidence அப்படின்னு தான் வருது. அதாவது ஹலால் சர்டிஃபிகேஷன் அங்கே பேன் பண்ணப்பட்டதுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லை. ஆனால் அங்கே ஒரு சர்ச்சை அந்த யூனியன் பிரதேச நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குது தடை பண்ணதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு அது லாபகரமாக இல்லை. அது அவங்க மீட்டு மட்டும் தடை பண்ணல, டைரி ப்ராடக்ட்டையும் தடை பண்ணி, ஃபார்ம்ஸையும் தடை பண்ணியிருக்காங்க, அந்த டைரி பண்ணைகள் பால் பண்ணைகளையும் தடை பண்ணியிருக்காங்க. கேட்டால் அது நிர்வாக ரீதியாக எங்களுக்கு அது லாபகரமானதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்கிறாரு, ப்ரூஃப் இல்லைங்கிறாரு. அப்புறம் ஏன் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால், கமர்ஷியலா எங்களுக்கு லாபம் இல்லை, அதனால அரசாங்கத்துக்கு அது வருமானம் இல்லை, அதனால இந்த ஹலால்ங்கிற விஷயத்தை நாங்க தடை செஞ்சு வச்சிருக்கிறோம், எங்களுக்கு கமர்ஷியலா வருமானம் வரணும் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் வேற சொல்றாரு. முரண்பாடு. நீங்கள் அந்த வீடியோ போட்டவர்கள் சொல்றேன், நீங்களும் சாப்பிட்டு ஹராம சாப்பிட்டு பாவி ஆயிராதீங்க, அடுத்தவனை ஹராம சாப்பிட வைக்காதீங்க. நீங்க ஹலால்னு சொல்வதாயிருந்தால் இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தின்படி தான் ஹலால் ஆக்கணும். அல்லாஹ்வின் பெயர் கூறப்படணுங்கிறது கண்டிஷன், அறுக்கப்படணுங்கிற ஒரு கண்டிஷன். அப்ப அறுத்தலும் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுதலும் ஒவ்வொரு பிராணிகளையும் நிகழ்ந்தா மட்டும்தான் அது ஹலால். அதை நீங்க நம்பி அவன் செய்யறான்னு மக்களா நம்பி எடுத்துட்டு போனாங்கன்னா எந்த ஒரு அவங்களுக்கு அல்லாஹ் கொண்ட விஷயமா போயிடும். நீங்க ஒரு நிறுவனப்படுத்தி நீங்க இதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவன் அறுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹலால்ங்கிறீங்க. அடுத்த என்ன செய்யறாரு? ஹலால்னா அந்த இறைச்சி மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறாரு. எத்தனை விஷயங்களுக்கு ஹலால் இருக்கு, அது ஜீவா கூட கேட்டாரு, அது பதில் சொல்லாம நழுவிட்டாருன்னு சொல்றாரு. எத்தனை அதெல்லாம் நான் ஏற்கனவே உள்ள வீடியோல விரிவாக விளக்கி இருக்கேன், எல்லாமே தெரியும். மருந்துக்கு ஹலால் சர்டிபிகேட் கொடுக்குறாங்களாம். மருந்து ஹராமே கிடையாதுப்பா, ஹராமை மருத்துவம் செய்யலாம், மருந்துக்கு என்ன ஹலாலு? மருத்துவத்துக்கு ஹராமான வகைகளை யூஸ் பண்ணலாம் இருக்கும்போது அதுக்கு நீ ஹலால் சர்டிபிகேட் கொடுக்குற? மருத்துவத்துக்கும் கொடுக்குறாங்களா? மருந்துகளுக்கும் நாங்கள் ஹலால் கொடுக்குறோம், மருந்துக்கு நீ ஹலால் கொடுக்க தேவையில்லையே, அல்ல அப்படி சொல்லவே இல்லையே. அந்த ஹராமாக்குற வசனத்தில் நிர்பந்தத்திற்கு ஆளானால் கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த நிர்பந்தத்தில் முக்கியமான நிர்பந்தம் மருத்துவம் தானே வரும். அப்ப மருத்துவத்துக்கு அல்லாஹ் அதுல என்ன கலந்திருக்குன்னு பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி இந்த மார்க்க நமக்கு சலுகை தந்திருக்கிறது. அதுலயும் நாங்க ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிறோம்ங்கிறார். மருந்து எந்த மருந்து ஹலாலு, எல்லா மருந்து ஹலால். அதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. என்ன மருந்து என்பது உயிர் காக்கிற ஒரு நோய் நீக்கிற ஒரு அவசியத்துக்கு உள்ள ஒரு விஷயம். அவசியத்துக்கு உள்ள விஷயமா இருக்கும் பொழுது அது ஹராமானதா இருந்தாலும் சாதாரண நேரத்தில் அது மருத்துவத்துக்கு வராது. அதுலயும் கொடுக்கணும் பெருமையா சொல்லிக்கிறார். அதுலயும் கொடுக்கவே கூடாது, தேவையே இல்லை. மருத்துவத்தை நீ என்ன மருத்துவம் சொல்ற? மருத்துவம்னு சொன்னா அது என்னன்னு பார்க்க தேவையில்லை. நாங்க எல்லா மருந்துலையுமே கேடு இருக்கத்தான் செய்கிறது. அதை பத்தி நம்ம நாள்ல உணவுங்கிற தலைப்புல விரிவா பேசியிருக்கிறோம். மருத்துவ நிர்பந்தத்துக்காக மருத்துவம் செய்யலாமா, ஹராமானதை கொண்டு மருத்துவம் செய்யலாமா என்று சொல்லி அதையும் விரிவா விளக்கி இருக்கிறோம். இந்த உணவு சம்பந்தப்பட்ட எல்லாமே ஒரு மாசம் தலைப்படுத்தி நான் பேசியிருக்கிறேன். மருந்துக்கு ஹலால் சர்டிபிகேட் உள்ளது பிஜேக்கு தெரியல, சொல்லாம நழுவிட்டாருங்கிறார். அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த கூடுதல் தகவலுக்கு சொல்லிக்கிறேன். நம்ம இந்தியாவில்
அதாவது தர்கா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம்களும் இருக்கிறார்கள். அவங்களும் சரிபாதிக்கு மேலே இருக்கிறாங்க. அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. இந்த தர்கா வழிபாடு செய்யலாம்ன்ற கருத்தில் உள்ளவங்கள பரேலவிகள்பாங்க. அந்த பரேலவிகளுக்கு ஊப்பியில் வந்து பரேலிங்கிற ஒரு இடத்துல பெரிய மதரசா ஒன்று இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு தலைமை இருக்கிறது. அதுக்கு இந்த கொள்கையை இந்தியாவில் விதைச்சவர் வந்து ஆலா ஹசரத்னு சொல்லி அவருக்கு ஒரு தர்காவெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த பரேலவியுடைய ஜமாத்துடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த ஊப்பியில் இந்த ஹலால் சர்டிபிகேட் தடை செஞ்சதை வரவேற்கிறோங்கிறாங்க. ஏன் வரவேற்கிறோம்னா அப்படி கள்ளவர்களும் பொய் சொல்றாங்க, எல்லாம் ஹலாலுங்கிற சர்டிபிகேட் புறமா பொய். அதனால வந்து அவங்க வரவேற்கிற ஒரு சரிபாதி முஸ்லீம்களுடைய அவங்க சொன்ன நம்ம ஏற்றுக்கிற தேவையில்லை. ஆனால் சரியான சொன்னால் ஏற்றுக்கிற தானே செய்யணும். ஹலால் எதை வச்சு ஹலால் மார்க்கப்படி ஹலால் கொடுத்தியா, அது தொழிலாத்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த தர்கா வழிபாட்டு ஜமாத்துக்காரங்க பூரா என்ன செய்யறாங்க, இது ஊப்பியில யோகி கொண்டு வந்து சரின்னு சொல்றவங்க சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ஹலால்ல எவ்வளவு பித்தலாட்டம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறங்க. அதனால இவனை ஹலால் சர்டிபிகேட் கொடுத்த நம்பிலாம் இதையும் சாப்பிட்றாதீங்க. ஹலால்ங்கிறது வந்து அறுக்கும் போது அந்த முதல்ல இந்த பிராணி ஹலாலா இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது அது அறுக்கப்படணும் முறையாக, மூணாவது வந்து பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். இந்த முறை இல்லாமல் உள்ள எதுவுமே ஹலால் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அப்படி இல்லாத ஒன்றுக்கு இவன் எப்படி ஹலால்னு கொடுக்குறான் என்பது பெரிய பயங்கரமான குற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. இந்த வீடியோ போடக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலாக செய்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, ஹலால் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹலால்னு என்ன செய்யறாங்க, சர்டிபிகேட் கொடுத்து அதை வாங்கி சாப்பிட வைக்கிற அவளும் அவனை அந்த குற்றம் அவங்களுக்கு சேரும். இந்த ஹராமா சாப்பிட்ட மக்களுடைய பாவம் எல்லாம் இவர்களுக்கு தான் சேர்ந்த காசு ஆசை, உலகத்தில் சம்பாதிக்கிற ஆசை வந்து அவர்களை மதிமயக்கி இருக்கிறது என்பது அதில் உள்ள ஒரு விஷயம் என்று சொல்லிக் கொடுக்குறேன்.